அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுங்க, நம்ம 2 நாள் ஆன்மீக தல பயணம் போயிருந்தோங்க. கோயம்புத்தூரில் இருந்துட்டு உத்தரகோசமங்கை போயிட்டு ராமேஸ்வரம் போயிட்டு மதுரை போயிட்டு வந்தோங்க. இப்போ உத்தரகோசமங்கையில் இப்போ சமீபத்தில் தான் கும்பாபிஷேகம் நடந்தது இல்லைங்களா, அதனால் அங்கே போய் திருவாசகம் முற்றுதல் வைக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஒரு 2 பஸ் போயிருந்தோங்க. இங்கே கோயம்புத்தூரில் இருக்க அடியார்கள் எல்லாருமே சேர்ந்து போயிருந்தோம். இந்த வீடியோவில் நான் உத்தரகோசமங்கை மட்டும் காமிக்கிறேங்க. அடுத்து வர வீடியோவில் நான் ராமேஸ்வரம் போனதெல்லாமே காமிக்கிறேங்க. உலகத்திலே முதலில் தோன்றிய கோயில் எது தெரியுமாங்க? நம்ம உத்தரகோசமங்கையில் உள்ள இந்த மங்களநாத சுவாமி கோயில் தாங்க உலகத்தில் முதலில் தோன்றிய கோயிலுங்க. இங்கே இறைவன் மங்களநாத சுவாமியாக அருள் பாலிக்கிறாங்க. அம்பாள் தாயார் மங்களேஸ்வரியாக அருள் பாலிக்கிறாங்க. இந்த கோயிலில் தான் 2 பேர்த்துக்குமே, இறைவனுக்கும் இறைவிக்கும் 2 பேர்த்துக்குமே தனித்தனியாக சன்னதி இருக்குங்க. தனித்தனி விமானம் இருக்குது, தனித்தனி ராஜகோபுரம் இருக்குங்க. இந்த கோயிலில் தான். இந்த கோயிலில் இன்னொன்று மிக சிறப்பானது என்னென்னா, 5 அடி உள்ள மரகத திருமேனியுடன் நடராஜர் அருள் பாலிக்கிறாங்க. ஆண்டு முழுவதும் சந்தன காப்போடு நமக்கு காட்சி அளிக்கிறாருங்க. மார்கழி மாதத்தில் வருகின்ற திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு ஆருத்ரா தரிசனம்ங்க. அன்னைக்கு இந்த சந்தன காப்பையெல்லாம் களைச்சிட்டு அபிஷேகமெல்லாம் பண்ணிவிட்டு அன்னைக்கு மறுபடியும் சந்தன காப்பு போடுவாங்க. இந்த மாதிரி வருஷத்தில் ஒரு டைம் மட்டும்தாங்க அந்த சந்தன காப்பை களைச்சிட்டு போடுவாங்க. சிதம்பரத்தில் உள்ள தில்லை நடராஜருக்கு முன்னாடியே தோன்றிய கோயில் தாங்க இந்த கோயில். இங்குள்ள மரகத நடராஜர் அவ்வளோ விசேஷமானவங்க. வாய்ப்பு கிடைக்கல, கண்டிப்பாக போய் இந்த சுவாமியை தரிசனம் பண்ணுங்க. பாருங்கள், நடராஜருக்கு முன்னாடி உள்ள நந்தியை காமிச்சிருக்கேன். எவ்வளோ பழமையான நந்தி பாருங்கள். எல்லா பக்கம் பூ வச்சு அவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க இந்த கும்பாபிஷேகத்துக்காக. பாருங்கள், யாகசாலை பூஜை இது காமிச்சிருக்கேன். இந்த கோயிலில் மாணிக்க வாசக பெருமானுக்கு ஒரு தனி சன்னதியே இருக்குதுங்க. அங்கே தான் நாங்கள் திருவாசக முற்றுதல் வைத்திருந்தோங்க. அதுலேருந்து நான் கொஞ்சம் காமிச்சிருக்கேன் பாருங்கள். திருவாசகத்தை அருளிய மாணிக்க வாசக பெருமானை நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவராய் திரு அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியடிக்கும் திருவாசகம் என்னும் தேன். சிவபெருமானின் சொந்த ஊர் உத்தரகோசமங்கை என்று புராணங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. இங்கே உள்ள மூலவர் பார்த்திங்கன்னா சுயம்பு மேனியாக எழுந்தருளி நமக்கு மங்களநாத சுவாமியாக அருள் பாலிக்கிறாருங்க. இந்த கோயிலோட தல விருட்சம் பார்த்திங்கன்னா இலந்தை மரம். அந்த இலந்தை மரம் 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அங்கே இலந்தை மரத்துக்கு கீழே தான் சரஸ்வரலிங்கம் இருக்குதுங்க. சரஸ்வரலிங்கத்தில் 1000 லிங்கம் இருக்குங்க. ரொம்ப விசேஷமான லிங்கம்ங்க. மறக்காமல் தரிசிங்க இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா. எங்கள் திருமுறை ஆசிரியர் திரு நல்லசிவம் ஐயா அவர்கள் வந்திருந்தாருங்க. அவருக்கு அன்னைக்கு சாயந்தரம் கச்சேரி இருந்தது 4 to 6. தேவர்க்கு மேலாய வேதியனை மண்ணாளும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானை தன்னார் தமிழளிக்கும் தன் பாண்டி நாட்டானை பெண்ணாளும் பாகனை பேணு பெரும் துறையில் கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை
பாடுதுங்கான் அம்பானாய். திருச்சிற்றம்பலம். உண்மையாக அந்த மங்களநாத சுவாமியோட அருளில் எங்களோட ஆசிரியரையும் சந்திக்கக்கூடிய பாக்கியம் அன்றைக்கி வந்து எங்களுக்கு கிடச்சிதுங்க. அன்றைக்கி சாயந்தரம் தான் அவருக்கான கச்சேரி இருந்தது. ஆனால் நாங்கள் மத்தியானமே இதை முடிச்சுட்டு ராமேஸ்வரம் கிளம்புறதாக இருந்தோம். அதுக்குள்ளே அவர் வந்த நட்டிக்கு அவரையும் தரிசிச்சுட்டு இறை அருளுடன் எங்களுக்கு குரு அருளும் அன்றைக்கி வந்து கிடச்சிதுங்க. மிகப்பெரிய பாக்கியமாக இருந்தது, எங்கள் எல்லாத்துக்குமே இருந்ததுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவரை பார்த்து தரிசனம் பண்ணியிருந்தது. அன்றைக்கி வருண பகவானும் எங்களுக்கு அருள் கொடுத்துட்டாருங்க. நாங்கள் திருவாசகம் படிக்கல, மழையும் மழைங்க. அந்த மழையிலையும் எல்லாம் நாங்கள் பாடிட்டு எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க அங்கேயே சாப்பிட்டுட்டு கிளம்புனோங்க. இந்த கோயில் உள்ள இந்த பஞ்சலோக நடராஜரும் மிகவும் விசேஷமானவருங்க. அவர்கிட்டையும் போய் நின்று நாங்கள் எல்லாம் ஆசீர்வாதம் பெற்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருந்தோங்க. அதையும் கொஞ்சம் எல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன். கோயில் பாருங்கள், ரொம்ப பெரிய கோயில், 20 ஏக்கர் பரப்பளவில் உள்ள கோயிலுங்க. இது பார்த்திங்கன்னா அம்பாள் சன்னதியிலேருந்து நேராக வர்றதுங்க. அங்கே தான் எல்லாத்துக்கும் அன்னதானம் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. இது பாருங்கள், கோயில் அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. நீங்கள் வாய்ப்பு கிடைக்கல கண்டிப்பாக தரிசனம் பண்ணுங்கள். உலகிலே மிக பழமையான கோயில், முதல் கோயிலுங்க. பாருங்கள், இந்த கோயிலோட சிறப்பை சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாங்க. இன்னொரு சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், மத்தியானம் 12:30 மணிக்கு ஸ்படிகலிங்கம் மற்றும் மரகத லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. 12:30 மணிக்கு மேலே பண்ணுவாங்க. நம்ம அதுக்கு வந்து முன்னாடியே வந்து நடராஜர்கிட்ட வந்து டிக்கெட் விற்பாங்க பாருங்கள். அது வாங்கினா அங்கேயே உட்காந்து பார்க்கலாம். இந்த பூஜையை கண்டிப்பாக பாருங்கள், நமக்கு இருக்க எல்லா கஷ்டமும் கண்டிப்பாக நீங்குங்க. அவ்வளோ சிறப்பு வாய்ந்ததுங்க. இது டெய்லியுமே நடக்குங்க. இந்த பூஜை மத்தியானம் நடக்குங்க. வாய்ப்பு கிடைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து தரிசனம் பண்ணுங்க. பாருங்கள், நடராஜர் வந்து இந்த பஞ்சலோக நடராஜர், அவர்கிட்ட வந்து அவரோட திருவடியை நம்ம தலையில் வந்து வைக்கணுன்னா எவ்வளோ பெரிய பாக்கியங்க. நாங்கள் அந்தளவுக்கு பாக்கியம் பண்ணியிருக்கோமா இல்லையான்னு தெரியல, ஆனால் நாங்கள் அவரோட ஆசீர்வாதம் பெற்றுட்ருக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து அவரோட ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் கிடச்சி நம்ம வந்து வாழ்வில் வந்து பெருகிய அளவில் முன்னேற அவரை வந்து வேண்டிக்கிறேங்க நான். இதாங்க பாருங்கள், 3000 ஆண்டுகள் பழமையான இலந்தை மரமுங்க. அவ்வளோ விசேஷம் பெற்றதுங்க இந்த மரம். இங்கே தான் இது கீழே தான் வந்து சரஸ்வரலிங்கமும் இருக்குதுங்க. இந்த கோயிலோட தல வரலாறுங்க. இதெல்லாம் ரொம்ப விசேஷமான மரங்க. இது சிவ வழிபாட்டில் வந்து தாளம்பூவை படித்து வழிபாடு செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த ஆலயத்தில் மட்டும்தாங்க சிவபெருமானுக்கு தாளம்பூவை கொண்டு பூஜை நடைபெறுது. ஏன்னா தாளம்பூவுக்கு வந்து சாப விமோசனம் கிடைத்த திருத்தலம் தாங்க இந்த உத்தரகோசமங்கை. இந்த கோயிலோட ஃபுல் நேம் பாத்தீங்கன்னா திரு உத்தரகோசமங்கை. திருனா சிறந்த அல்லது அழகு என்று சொல்றாங்க. உத்திரம் அப்படின்னா உபதேசம் அப்படின்னு சொல்றாங்க. கோஷம் அப்படின்னா வந்து ரகசியம் சொல்றாங்க. மங்கை அப்படின்னா பார்வதி அம்பாளை சொல்றாங்க. இந்த கோயில வந்து அம்பாளுக்கு ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை வந்து இறைவன் விளக்கக்கூடிய இடமாக இந்த திருத்தலம் வந்து அமைந்திருக்குதுங்க. அதான் இந்த கோயிலோட மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. அம்பாள் வந்து அனுதினமும் இறைவனை வந்து வழிபடுறாங்கன்னு சொல்லி இந்த புராணங்கள் சொல்றாங்க. இந்த திருத்தலத்துல இரவு 7:30 மணிக்கு மேல நடக்கக்கூடிய பள்ளியற பூஜையில நம்ம கலந்துட்டோம்னா பிரிந்திருக்கக்கூடிய தம்பதிகள் ஒன்று சேருவார்கள் என்பது நம்பிக்கையாகுங்க. முன்னோர்கள் சாபம், திருமண தடை, குழந்தை பேறு இல்லாமை, கல்வியில் தடை, வெளிநாட்டு பயணத்தில் தாமதம் போன்ற இடையூறுகளிலிருந்து விடுபட இந்த மங்களநாத சுவாமியை தரிசனம் பண்ணுங்க. நமது வாழ்வில் அனைத்து மங்களத்தையும் அள்ளித்தரக்கூடிய மங்களநாத சுவாமியை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.